100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2024 புரட்டாசி மாதத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் கிரக நிலைகளும் கிரக மாற்றத்தை பொறுத்து நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் சேர என்ன பண்ணணும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகளெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் விலகுமா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமா, எதிரிகளின் தொல்லை போட்டி பொறாமையெல்லாம் விலகுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில், எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்க போகின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைத்திடும். ராசிநாதன் பக்கபலமாக இருக்க போகின்றார். சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரம் எல்லாமே படிப்படியாக முன்னேற்றத்தை காணப்போகின்றது. வெளியூர் பயணங்கள் செல்ல போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா மிக பெரும் முன்னேற்றத்தை காணப்போகின்றீர்கள். குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அருமையான காலகட்டம்தான் இந்த புரட்டாசி மாதம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்போகின்றது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கப் போகின்றது. இழுபறியாக இருந்த காரியங்களை செய்து முடிக்க போறீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கிடும். பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கப் போகின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. எதலையும் அதிக முயற்சி தேவைப்படுகின்றது. பயணங்களால் லாபத்தை பார்க்க போகிறீங்க. குரு பகவானினுடைய பார்வையால் அனைத்து தடைகளும் அகலப் போகின்றது. தொழில் வியாபாரத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு, புரட்டாசி 15க்கு பிறகு சில அலைச்சல்கள் இருக்கலாம். ஊழியர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக கூட இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமும் உங்களுக்கு பிடித்தது போல நடக்கப் போகின்றது. வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாக போகின்றது. பிள்ளைகளுக்காக பாடுபட போகிறீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா கடும் முயற்சியால் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது என்றே சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து கட்சி ரீதியாக சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. புதன் பகவானால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகப் போகின்றது உங்களுடைய மனதில். முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் வெற்றி கிடைக்கப் போகின்றது. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்போகின்றது. நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. வழக்குகளில் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துலேயும் கிடைக்கப் போகின்றது. பங்குதாரர்களுடன் சில பிரச்சனைகள் வரலாம், பார்த்து இருந்துக்கோங்க. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதோடு லாபமும் உண்டாக போகின்றது. குடும்பத்தில் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம் என்பதனால் வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லதுன்னே சொல்லணும். அமைதியாக ஒதுங்கி செல்வது அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பழகும்போதும் கவனமாக இருக்கணும். உறவினர் தானே நண்பர் தானே அப்படின்ட்டு அளவுக்கு மீறி பேசுவதோ அல்லது ஓவராக கொஞ்சி குழாவுவதோ வச்சிக்கக்கூடாது. அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்க நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. தேவையென்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க, நல்லது நடக்கும்.
இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 3வது புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் பெரும் முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்று உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு வேலையை செய்வதிலும் இருந்து வந்த தடைகள் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கிவிடும். வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது போலவே அனைத்தும் நடக்கப் போகின்றது. வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பாக சில திடீர் செலவுகள் உண்டாகி பண நெருக்கடி ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்றே சொல்ல வேண்டும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க, கவனம் செலுத்துங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டு போனீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலகட்டம்னே சொல்லணும். சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கவும் இந்த வருட இறுதியில் பெரிய அளவில் மதிப்பெண்களோட தேர்ச்சி பெறவும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகின்றது. விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போகிறீங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அனைத்து இடங்களிலும் மரியாதை கிடைக்கப் போகின்றது. மற்றவர்களிடம் பாசமாக அன்பாக பழகுவதால் உங்களை அனைவரும் சில காரியங்களுக்காக பயன்படுத்தி கொள்ளவும் செய்வாங்க. காரியம் முடிந்ததும் கழட்டி விடவும் செய்வாங்க. அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். அப்படின்றதுனால சேமிப்பு இருந்தது அப்படின்னா பெரிய அளவில் வீடு மனை வாங்கவோ ஆடை ஆபரணம் வாங்கவோ உங்களால் முடியும். கவனமாக அக்கம் பக்கத்தினரிடம் இருப்பது உங்களுக்கு நல்லது என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வாக்குவாதங்கள் நடக்கும். அது பெரிய பிரச்சனைகளை கூட கொண்டு போய் விடலாம். ஆகையால் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது என்றே சொல்ல வேண்டும். நினைத்த காரியங்களை தள்ளி போடாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு செய்தீங்கன்னா நிச்சயம் சிறப்பாகத்தான் இருக்கும். வெற்றியிலையும் முடியும். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் அகலக்கூடிய அருமையான காலகட்டம்தான் இந்த புரட்டாசி மாதம். பகைகள் எல்லாம் விலகி எதிலும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகின்றது. தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட போகின்றது. விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி கொடியை நாட்டப் போகின்றீர்கள். வேலையில் தடை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் தாமாகவே விலகி செல்ல போகிறார்கள். பண வரத்து கூடுவதால் குடும்பத்தில் மன வருத்தமெல்லாம் நீங்கி சுமூகமான சூழல், மகிழ்ச்சியான சூழல் காணப்பட போகின்றது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகின்றது. திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகின்றது. நீங்கள் இதுக்கு முன்னாடி தடை தாமதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் சந்தித்திருந்தால் இந்த புரட்டாசி மாதத்தில் அனைத்தும் விலகப் போகின்றது. நல்லது நடக்கப் போகின்றது. மிக முக்கியமாக கடவுள் காட்டும் 3 ஆபத்து. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி கடவுள் ஏதேனும் அறிகுறியை காட்டுவார் அப்படின்ட்டு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது முதலாவதாக மது, மாது, சூது இந்த 3 விஷயங்கள்லையும் மிக பெரும் அளவில் பிரச்சனை வர இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா ரேஸ், லாட்டரி இந்த வகையிலையும் கவனமாக இருக்கணும். இந்த குதிரை பந்தயம், குதிரை ரேஸு இதிலெல்லாம் ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க. லாட்டரி அறவே கூடாது. இந்த காலகட்டத்தில் லாட்டரி உங்களை மிக பெரும் அளவில் சரிவை நோக்கி தள்ளிவிடும். மிக பெரும் அளவில் இழப்பை சந்திப்பீங்க. கவனமாக இருங்க. அடுத்து மூன்றாவதாக காட்டக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அகலக்கால் வைப்பது, பங்கு சந்தையில் பெரிய அளவில் முதலீடு செய்வது, அதில் பாதாளத்திற்கே நீங்கள் போயிடுவீங்க.
அகல கால் வச்சிங்க அப்படின்னா பங்கு சந்தையில் பெரும் இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இந்த 3 விஷயங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இல்லை அப்படின்னா மிக பெரும் ஆபத்தில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 தினங்களும் அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட நாட்கள் என்று பார்க்கும்போது புரட்டாசி 6, புரட்டாசி 9, புரட்டாசி 13, புரட்டாசி 28 இதெல்லாம் அதிர்ஷ்ட தினங்கள். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும்போது நீலம், பச்சை, மஞ்சள் இது எல்லாம் அதிர்ஷ்ட நிறங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 7, 9. இந்த அதிர்ஷ்ட நிறங்கள், கிழமைகள் இதையெல்லாம் பயன்படுத்தி முன்னேற பாருங்க. ஏதோ ஒரு வகையில் இந்த எண்கள், இந்த கிழமைகள், இந்த தினங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட தினத்தில் கிழமையில் தொடங்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யலாம். சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு தினத்தில் செய்யலாம். நல்லது நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த புரட்டாசி மாதம் 2024 என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.